இன்னைக்கு என்ன நான் பேசலாம் என்று காலையில் எழுந்து 5 மணிக்கு எழுந்து ஆண்டவருடைய சன்னிதானத்தில் கேட்கிறப்போம். சங்கீதம் 134 ஆண்டவர் என்னோடு பேசினார். 134 யாராவது வாசிங்க. சங்கீதம் 134 1, 2, 3 வசனங்கள் தான் இருக்குது. ஒரு சிறப்பான சங்கீதம். அதுக்கு முந்தின சங்கீதம் 133 தாவீது பாடினது. இது ஆரோகரண சங்கீதம், சந்தோஷமாக பாடுறது. இந்த சங்கீதம் சந்தோஷமாக பாடுறது. அதுக்கு முந்தின சங்கீதம் தாவீது பாடினது. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எவ்வளோ நன்மை, எவ்வளோ இன்பமானது. அது ஆரோன் சிரசில் ஊற்றப்பட்டு அங்கேயில் இறங்கின எர்மோன் தைலத்துக்கும் சீயோன் பர்வதத்துக்கும் ஒப்பாய் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறது. இது கர்த்தருடைய இது ராக் காலங்களில் நிற்கும் கர்த்தருடைய ஊழியக்காரரேன்னு சொல்கிறார். பிரைஸ் த லார்ட், ஆல் யுவர் சர்வெண்ட் ஆஃப் த லார்ட் ஹூ மினிஸ்டர் பை நைட் இன் த ஹவுஸ் ஆஃப் த லார்ட். யார் கர்த்தருடைய காலங்களில் நிற்கும் கர்த்தருடைய ஊழியக்காரரே. கர்த்தருடைய ஊழியக்காரனா எல்லாரும் ஆண்டோடைய ஊழியக்காரன். எப்போ ஞானஸ்தானம் வாங்கிட்டோமோ அவங்க எல்லாருமே ஆண்டோடைய ஊழியக்காரர். ஏன்னா நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியும் சீஷராக்கி, அவர் குறிப்பிட்ட ஆளை மட்டும் சொல்லலை. இதே மாதிரி சர்ச்சைக்கு போய் பிரசங்கம் பண்ணுற ஆளுக்கோ, இல்லை நல்ல ஒர்க்ஷிப், நல்ல மெசேஜ், நல்ல திருச்சபை வளர்ச்சி பிஷப் மோகன்தாஸ் ஐயா மாதிரியோ, இல்லை நான் தம்பி பிரின்ஸை மாதிரியோ, இல்லை பால் தினகர் மாதிரி அவங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட பணி தேவ பணி. எல்லாருக்கும் நீங்கள் புறப்பட்டு போய் நீங்கள் போங்க, நீங்கள் சகல ஜாதியும் சீஷராக்குங்க. நீங்கள் எப்போ ஞானஸ்தானம் ஒருத்தருக்கு ஏற்பாடுங்களோ, ஞானஸ்தானம் கொடுத்து ஒரு தலையில் நெத்தியில் சிலுவையின் அடையாளத்தை போட்டோமோ, தண்ணிக்குள்ளே முக்கி 3 தடவை முக்கிறாலும் சரி, ஒரு தடவை முக்கிறாலும் சரி, இப்படி முக்கிறாலும் சரி, இப்படி முக்கிறாலும் சரி, உள்ளே போயிட்டு வெளியே வந்தால் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து சிலுவையின் அடையாளத்தை உங்கள் நெற்றியில் வருகிறேன். நீங்கள் பாவத்திற்கு செத்து நீதிக்கு பிழைத்து இன்னைக்கு கிறிஸ்து உங்கள் ரட்சகர் என்று அறிக்கையிட ஒருபோதும் நீ வெட்கப்படக்கூடாது. அறிக்கையிட்டு நீ என்ன ஒருபோதும் என்னக்கூடாது, வெட்கணும். டு நாட் ஷேம். நீ ஆண்டவரை எப்போவுமே சொல்கிறதுக்கு என்ன கூடாது, வெட்கப்படவே கூடாது. கர்த்தர் என்ன ஆண்டவர் என்று நீ எப்போவுமே எல்லாருமே ஊழியக்காரர். அதான் சொல்கிறாரு, ராக்காலங்களில் நிற்கும் கர்த்தருடைய ஊழியக்காரரேன்னு சொல்கிறார். எல்லாரையும் சொல்கிறார். எப்படி அந்த கர்த்தர் ஊழியக்காரன்னா, ஒரு சர்ச்சுக்கு ஒரு மனிதர் ஞாயிற்றுக்கிழமைனா சண்டே சர்ச்சுக்கு போயிடுவார். அவர் நல்லா கொடுக்குற ஒரு மனிதர். யார் போய் கேட்டாலும் அவரால் முடிந்தது ஒரு ஹெல்ப் பண்ணுவார், இல்லைன்னு சொல்ல மாட்டார். ஒரு நாள் சண்டே பரிசுத்தமான வாரத்தின் முதல் நாள் காலை வேளையில் ஆலயத்துக்குள்ளே வந்துருக்காரு. ஆலயத்துக்குள்ளே வரப்போ வழியில் ஒரு தம்பி இருந்தார். என்னை மாதிரி ஒரு ஏழை பையன் நின்று ஐயா ஏதாவது கிடைக்குமா, எனக்கு ஒரு இவ்வளோ பணம் அவசரமாக வேணும், உங்கள்கிட்ட கிடைக்கும்னு சொன்னாங்க, அதனால் நான் உங்கள்கிட்ட கேட்க வந்தேன்னு கேட்டாராம். அப்போ கேட்குறப்போ அவர் சொன்னாராம், தம்பி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, 6 மணிக்கு சர்வீஸ் ஆரம்பிச்சிருவாங்க, 8 மணிக்குள்ளே முடிஞ்ச உடனே ஏன்னா சர்வீஸ்க்கு டைமுக்கு போனோம், ஆண்டோடைய சன்னிதானத்துக்கு லேட்டாக போனால் ட்ரெயின் என்ன ஆகும். போன மாதத்தில் ஒரு நாள் 6 மணி தேஜாஸ் ட்ரெயினில் டிக்கெட் போட்டிருந்தேன். காலையில் எழுந்து போனது அந்த மூலகுத்திரம் பிரிட்ஜில் டிராஃபிக் ஜாமு, ஒரு கேட் அடைச்சிட்டான். ஒருத்தர் போய் குறுக்க நின்றுட்டார். 3 நிமிஷம் நின்றுட்டோம். 3 நிமிஷம் நின்று அந்த மழை நேரத்தில் அந்த மூலகுத்திரம் பிரிட்ஜு கீழே 3-4 நிமிஷம் நின்று டென்ஷனாகி வண்டியை விரட்டி அங்கே போனால் எக்மோரில் டிராஃபிக் ஜாமு. அந்த சிலை பக்கத்தில் அந்த முனையில் ஒரு சிலை இருக்குது, அது பக்கத்தில் இறங்கி பெட்டியை தூக்கிட்டு குடுன்னு ஓடினேன். குடுன்னு ஓடி கரெக்டாக 5:58 அங்கே நான் இறங்குறேன். வேகமாக ஓடுறேன், ஏன்னா வண்டிலாம் போக முடியாது. இறங்கி வேகமாக ஓடி பெட்டியை தூக்கிட்டு என் கூட இன்னொருத்தர் அவரும் ஓடி வர்றாரு. உள்ளே போனால் பிளாட்ஃபார்மில் பார்த்தா எல்வி தெரியுது. எல்வின்னு என்னது, எல்லா ட்ரெயின்லையும் பின்னால் லாஸ்ட் வேன், அது பிளாட்ஃபார்ம்லேருந்து போய்கிட்டு இருக்கு. இதுதான் திருச்சபைக்கு லேட்டாக வந்தால் யார் என்ன தெரியும், எல்வி தான் தெரியும். டைமுக்கு வந்துடணும். ஆரம்பத்தில் ஓப்பனிங் ப்ரேயர், ஆரம்பத்தில் வாசிக்கிறச்சு, ஓப்பனிங் ஜெபம், ஒர்க்ஷிப், மெசேஜ், கடைசி பிளெஸிங். இப்போ நீங்கள் ஒன்றே கேட்கலாம், நீ மட்டும் ஒன்றே பேர் எப்படி நியாயம்னு ஒரு சிலர் கேட்பீங்க. எனக்கு அடுத்து 8:30 ஒரு சர்வீஸ் இருக்குது, அங்கே ஓடணும். இங்கேருந்து 5 கிலோமீட்டர் ஓடணும், டிராஃபிக் ஜாமு. அதை முடிச்சுட்டு 11 மணிக்கு ஒரு சர்வீஸ் போகிறேன், திரும்ப 11 மணி சர்வீஸ்க்கு போகிறேன், திரும்ப அதை முடிச்சுட்டு சாயங்காலம் வில்லேஜ் மினிஸ்ட்ரிக்கு போகிறேன். அதனால் என்னைய கணக்கில் எடுத்துக்கிறாதீங்க.
என் மனைவி என்ன சொல்றா, 3 மெசேஜுக்கு போவாதரா, 4க்கு போகாத, 1 உருப்படி அட்டன் பண்ணுங்க. பிளெஸ்ஸிங்கே இல்லாம ஆகிடும் வாழ்க்கைங்கிறா. நேற்று முந்தா நான் எனக்கு அவ்வளோ எங்கள் மனைவிக்கு ஒரு பெரிய ஃபைட்டு. 2 பேரும் ஊருக்கு போய்கிட்டு இருந்தோம். ஃப்ளைட்டில் போய்கிட்டு இருக்கப்போ, ஒழுங்கா ஒரு சர்வீஸ் அட்டன் பண்ணுறியா, ஒரு நாளைக்கு எத்தனை சர்வீஸ் போகிற, ஒன்றையாவது உருப்படியாக இருந்து அவங்க ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு வரையா, கிடையாது, திட்டுறா. அதுதான் உண்மை, உண்மையான வார்த்தை. ஆண்டவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். அவர் தூணிலும் இருக்கிறார், துரும்பிலும் இருக்கிறார். ஒளி எங்கே வெளி வீச, ஆண்டவர் எங்கே எப்படி ஒளி வீசிக்கொண்டே இருக்கிறார். என் நிலையிலும் ஆண்டவர் இருக்கிறார். அந்த ஆண்டோடைய சன்னிதானத்துக்குள்ள வந்திருக்கிற நீங்கள் இன்னைக்கு கால சர்வீஸ் தான் எல்லா சர்ச்சிலையும் கூட்டம். ஃபர்ஸ்ட் சர்வீஸ் தான். எதுக்கு ஃபர்ஸ்ட் சர்வீஸ்னா, முதல் சர்வீஸ் எல்லா சர்ச்சிலையும் கூட்டம். 2 காரணம். மெயின் சாதா சர்வீஸு 8:30 9 மணி சர்வீஸு 3.5 மணி நேரம் நடக்கும். 7 மணிக்கு இறங்கும் சர்வீஸ் 1.5 மணி நேரத்தில் முடிஞ்சிடும். 20 நிமிஷம் தான் மெசேஜ். அனௌன்ஸ்மெண்ட்டு 3 நிமிஷம் தான். வந்தோம், எடுத்தோம், கவுத்தம், வீட்டுக்கு போயிடலாம் 1.5 மணி நேரத்துக்குள்ள. ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் வீட்டு வேலைக்கு போயிடலாம். எது வேலைக்கு? இன்னைக்கு எங்கே போயிடலாம்? இன்னைக்கு நியாயமாக வேலை செய்யக்கூடாது. ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிப்பாயாக. 6 நாள் வேலை செய்து 7ஆம் நாளும் பரிசுத்தப்படுத்தி ஓய்ந்திருந்தார். 7ஆம் நாள் அவர் வேலை செய்யல. அதுதான் அவர் சிலுவையில் வெள்ளிக்கிழமை அரைஞ்சாங்க, சனிக்கிழமை ரெஸ்ட் எடுத்துட்டார். மனுஷன் வெள்ளிக்கிழமை உருவாக்கிட்டு சனிக்கிழமை போய் ரெஸ்ட் எடுத்துட்டார். உருவாக்கிட்டு நம்முடைய பவர் சாவியை கொடுத்துட்டு போய் ரெஸ்ட் எடுத்துட்டார். நம்ம என்ன பண்றோம், சனிக்கிழமை அவங்க யூத மக்களுக்கு ஜப்பாட்டிக்கு லீவு நாள் சனிக்கிழமை. ஏன்னா வாரத்துடைய கடைசி நாள் சனிக்கிழமை. நம்ம வாரத்துடைய முதல் நாளை ஓய்வு நாளா எடுத்திருக்கோம். என்னன்னா ஆண்டவர் அன்னைக்கு உயிரோடு எழுந்தார். ஒரு பாயிண்ட். செகண்டு, தூயவனுடைய மகிமை தந்த திருநாள். தூயவனுடைய மகிமை தந்து ஒன்று கூடி ஜெபித்தாங்க. திருச்சபை உருவாக்கப்பட்ட திருநாள். இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருக்கிற எந்த திருச்சபையும் அவர் உருவாக்கல. அவர் திருச்சபையே உருவாக்கல. அவருக்கு அப்புறம் வந்த ஆதி கிறிஸ்துவ மக்கள் திருச்சபை, நான் பவுலை சேர்ந்தவனும் கேபாவை சேர்ந்தவனும் நீ இந்த 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தில் இருக்கு. இத்தனை பிரிவு அப்பவே வந்துச்சு. ஆதி கிறிஸ்துவ இயேசு கிறிஸ்துக்கு அடுத்த ஜெனரேஷன்ல நான் தான் ஜீசஸை கரெக்டா சொல்றேன், நான் தான் கரெக்டா சொல்றேன்னு இப்ப பாருங்க, ஆசிச்சர்ச்சில் கூட நல்ல ஒர்க்ஷிப் பண்றாங்க. நம்மளை பார்த்து அவங்களும் கத்துக்கிட்டாங்க. இங்கதான் ஒர்க்ஷிப் நடக்குன்னு நான் பார்க்கறேன். இல்லை தம்பி ஜோம் பண்ணிட்டு பேசிட்டு இருக்கிறாரு, அங்க ஒர்க்ஷிப் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அட்வான்ஸ் ஆயிட்டாங்க. அப்போ திருச்சபை என்பது ஒன்று, நாம் ஆண்டோடைய சன்னிதானத்துல காத்திருந்து ஜெபிக்கிற இடம். அன்னைக்கு என்ன பண்ணக்கூடாது, வேலை செய்யக்கூடாது, நியாயமா சாப்பிடவே கூடாதான். ஆனா காலையில சாப்பிடணும், மயக்கம் போட்டு சர்ச்சில் விழுந்துடக்கூடாது. நான் காலையிலே காஃபி குடிச்சிட்டு வந்துட்டேன். ஏன்னா மயக்கம் வந்துடும், லோ சுகர் ஆகிடும், பிபி லோ ஆகிடும். பிபி இல்லை, சுகர். பொதுவாக பரிசுத்த நாளை நீங்கள் ஆண்டவருக்குண்டு ஒப்பு கொடுத்து பாருங்க. உங்களுக்கு கடையை அன்னைக்கு லீவ் விட்டுட்டு அன்னைக்கு வில்லேஜ் மினிஸ்ட்ரி 4 பேருக்கு டேக்ஸ் கொடுங்க. ஹாஸ்பிட்டலில் வெள்ளைச்சலை கட்டிட்டு போனால் உள்ளே விட மாட்டான். இப்போ கலர் சேலை கட்டிக்கிட்டு ஒரு பாத்திரத்தை சாப்பாடு கொண்டு போகிற மாதிரி எடுத்துக்கிட்டு 2-3 இட்லி பார்சல் வாங்கிட்டு 4 பேரை பார்த்து காஸ்பல் செல்ல விடுறது இல்லை. இப்போ ஆனால் 4 இட்லி பார்சல் வாங்கிட்டு ஒருத்தரை ஜெபம் பண்ணிட்டு அந்த இட்லியை கொடுத்துட்டு அதே மாதிரி ஒரு 4-5 பேருக்கு ஜெபம் பண்ணிட்டு வாங்க. இல்லைன்னா எங்கே ரோடில் ட்ராக்ஸ் கொடுத்து பாருங்க. பின்தங்கின மக்களுக்கு இன்னைக்கு அப்படி ஒரு காஸ்பல் சொல்லி பாருங்க. சண்டே உங்கள் வாழ்நாட்கள் நீடித்திருப்பீங்க. வாழ்க்கையில் இன்னைக்கு நாங்கள் உயர்ந்து நிற்கிறோன்னா அந்த சண்டே, ஞாயிற்றுக்கிழமை என்பது ஆண்டவருக்காக ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு திருநாள். மோஸ்ட்லி அன்னைக்கு நாங்கள் வேலை செய்யறதில்லை. மோஸ்ட்லி ஆண்டோடைய பணி தான் அது. அதுக்கப்புறம் தான் எங்களுடைய வாழ்க்கையே முன்னேற ஆரம்பிச்சது. முன்னாம்புலி மார்க்கெட் ஆச்சு. முன்னாம்புலின்னா நாங்கள் தான் எங்கே போனாலும் எங்களுடைய குவாலிட்டியில் நாங்கள் தான் ஃபிக்ஸ் பண்ணணும். எல்லாமே ரேட்ல இருந்து பர்ச்சேசிங்கும் சேல்ஸுக்கும் எல்லாமே நாங்கள் தான் ஃபிக்ஸ் பண்ணோம். எங்கே போனாலும் கிங்கு. என்னைக்கு வாரத்துடைய வேலையை நம்ம முதல் நாள்ல செய்யறோமோ, கர்த்தருடைய வேலையை வாரத்துல முதல் நாள் சரியா செய்யறோமோ, அன்னைக்கு ஆண்டவர் ஓட்டுவார். இன்னைக்கு ஒன்னே சொல்லுவீங்க, இன்னைக்கு தாங்க மார்க்கெட்ல கூட்டம், இன்னைக்கு தாங்க ஒருத்தர் சொன்னாரு, நான் அரிசி கடை ஞாயிற்றுக்கிழமை திறந்தா, என் பேரு சவுந்தர பாண்டியன், ஒரு தங்கன்னு நிறைய பேர் கூப்பிடுவாங்க. அவர் சொல்லுவார், எனக்கு ரொம்ப நெருங்கிய எங்களுடைய உறவினர், சகோதரர், நேசிக்கிறவர்,
ஞாயிற்றுக்கிழமை திறக்கணும் தங்கம், இல்லைன்னா சேல்ஸ் போயிடும் பாரு. கடைசியில் அவரே போயிட்டார். வாழ்க்கை ஃபெயிலியர் தான், வாழ்க்கை ஃபெயிலியர். ஞாயிற்றுக்கிழமை நம்ம சத்தியத்தை அறிந்த பிறகு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு ஆபிரகாமை கூப்பிட்டு கல்தேயரின் ஊர் பட்டியலிருந்து தேராவுடைய மகன் ஆதியாம் 11ஆம் அதிகாரம் கடைசி வசனத்துல ஆபிரகாமை அழைக்கிறாரு. அழைச்சிட்டு கூப்பிட்டு வர்றாரு. கூப்பிட்டு வந்தோடனே, நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்தி நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், இன்னும் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்த உடனே அவன் என்ன பண்றாரு, உடனே ஆயி கிழக்கவும் பெத்தேல் மேற்கவும் கூடாரம் போட்டு ஆண்டவரை தொழுது கொண்டார். ஆண்டவர் என்ன பண்ணாரு, யாக்கோபு கோலும் தடியுமா போய்கிட்டு இருக்காரு, ஒண்ணுமே இல்லை. ஆதியாம் 28ஆம் அதிகாரத்துல படுத்திருக்கிறாரு, கையில ஒண்ணுமே இல்லை, எம்டி பாக்கெட், ஏடிஎம் கார்டு இல்லை, டெபிட் கார்டு இல்லை, கையில காசு இல்லை, ஒண்ணுமே இல்லை, அடுத்த வேலைக்கு வழியே இல்லை. அந்த ஏழை தாய்க்காவது ₹1 காசு இருந்தது, அவருக்கு ஒண்ணுமே இல்லை. ஒண்ணுமே இல்லாம ராத்திரி படுத்திருக்கிறார். படுத்திருக்கும் தெய்வதூர்கள் எக்ஸலேட்டர்ல கீழே இருந்து மேல போறாங்க, மேல இருந்து கீழே வர்றாங்க. உடனே எழுந்து நமக்கு வாழ்வு கிடைச்சிட்டு, ஒளி கிடைச்சிட்டு, இருட்டுல ஒரு ஒளி கிடைக்குது. அந்த ஒளி தான் தெய்வதூதர்கள். வெளிச்சமா இருக்கு, இருட்டு தெரியல, பாம்பு வராது, பல்லி வராது, பூச்சி வராது, கரையான் ஒண்ணும் வராது. உடனே ஆண்டவரை இங்க தொழுது கொண்டார். இது லூஸ் இல்ல, இது பெத்தேல், இது ஆண்டோடைய வாசலம், ஆண்டோடைய வீடு என்று சொல்லி ஆண்டவரை தொழுது கொண்டார். ஈசாக்கு ஆதியாம் 26ஆம் அதிகாரத்துல அந்த எல்லாருமே விரட்டி அடிக்கிறான். ரெகோபோத்துல அவரு குழி தோன்றார், தண்ணி வருது, அங்க அமைதியா போய் படுத்திருக்கிறார். அப்பதான் ஆண்டவர் தரிசனமாகிறார். ஆண்டவரை தொழுது கொண்டார். எப்பெல்லாம் ஆண்டவரை, தானியேலுக்கு பல கஷ்டங்கள் வேதனைகள் மத்தியில பல கனிகள், பல ஜன்னல்கள்லாம் திறந்திருக்க இஸ்ரேல் தேவாலயத்தை நோக்கி ஜெபித்து கொண்டே இருந்தாராம். ஜெபித்து கொண்டே இருக்க ஒரு விடுதலை கிடைச்சது. ஒருவேளை ஆண்டவரை நோக்கி நம்ம எப்பெல்லாம் பார்க்கிறோமோ, அது வாரத்தினுடைய அந்த முதல் நாள் பரிசுத்தமான ஓய்வு நாள்ல ஆண்டவருக்காக முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியின் தினங்கள் இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட. இன்னைக்கு வேலைக்கு போறவங்களுக்கு வாரத்தில் 7 நாளைக்கு மாவரைச்சு வைக்கிற வேலை அன்னைத்தான் உயரத்துல எல்லா துணியும் மொத்தமா போட்டு துவைக்கிற வேலை லேடிஸ்க்கு. வீடை பெருக்கிற வேலை, துடைக்கிற வேலை, 3 நாளைக்கு வத்த குழம்பு, 3 நாளைக்கு மீன் குழம்பு ஃப்ரிட்ஜில் வச்சு உடம்ப கெடுக்கிறனால அன்னைத்தான். என்னைக்கு ஃப்ரிட்ஜ் வந்தது அன்னைக்கு என்னாச்சு, ஆனால் ஆண்டோடைய ஊழியத்தை, ஆண்டோடைய வார்த்தையை தேடுறப்போ ஆண்டவர் வாழ்வு கொடுக்கும். ஆண்டவர் அப்படி அந்த மனிதர், அந்த வெளியே நின்ற மனிதர் அந்த பணக்கார பார்த்து, ஐயா ஒரு 5000 ரொம்ப அவசரம், பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும், கண்டிப்பாக 5000 வேணும் யாங்கிறார். அவர் கொஞ்சம் வெயிட் பண்ணார். வெயிட் பண்ணுனா சர்வீஸ் முடிச்சுட்டு வரேன்னு சர்வீஸ்குள்ளே வந்துட்டார். சர்வீஸில் ஒர்க்ஷிப்பில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டார். ஆண்டவரை தொழுது கொண்டார். ஆண்டோட தொழுது கொண்டு கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராகன்னு ஒரு வாக்கு தத்தத்தை எடுத்துக்கொண்டு வெளியே போய் 5000 கேட்டவரை தேடினார். 5000 காணலை. 5000 வாங்கினவரை வாங்க தேடினவரை காணலை. உடனே அங்கே இருக்கிற வெங்கடேஷ் மாதிரி 2-3 பேர் வெளியே எஸ்காட் இருப்பாங்க. அவங்கள பார்த்து எப்பா எங்கன்னு கேட்டார். ஐயா அவர் போயிட்டாரியா, அவர் இப்போதான் போயிட்டாரு. இல்லைப்பா அவர் கொஞ்சம் அவசரமாக ஒரு ஹெல்ப்பு கேட்டார், அவர் கொடுக்கணுமே, அவர் எங்கே போய் கூட்டிகிட்டு வாடினாரு. உடனே அவரை போய் பக்கத்தில் 3ஆவது இடத்துல ஒரு வீடு, அங்கே ஒரு ஹவுசிங் போர்டில் ஒரு வீடு, அவர் வீட்டுக்கு போய் ஐயா உங்களை ஐயா தேடுறாங்க, நீங்கள் பணம் கேட்டிங்களா, பணம் தர்றேன்னாங்க, வாங்க. இல்லை நான் எனக்கு பணம் கிடச்சிட்டு. என்ன எப்படி சொல்கிற? ஆமாம் பார்த்தேன், அவ்வளோ பெரிய பணக்காரரு, ஆண்டோடைய சன்னிதானத்துல 2 கைகளையும் தூக்கி ஆண்டோரை நோக்கி பார்க்கிறாரு. ஆண்டோருக்கு அவருக்கு கொடுக்குறாரு. எனக்கு ஏங்க தரமாட்டாரு, நான் ஏன் தரமாட்டாரு? அந்த கெப்பாசிட்டி எனக்கு வந்தது, அந்த எண்ணம் பிரதிபலிப்பு எனக்கு வந்தது. ஆண்டவரை நோக்கி பார்த்தேன், எனக்கு ஆண்டவர் தர வேண்டிய பணத்தை என்ன பண்ணிட்டாரு, தந்துட்டாருன்னு சொன்னாரு. ஒருவேளை ஆண்டோடைய சன்னிதானத்துல முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியை தேடுங்க, இவைகள் எல்லாம் என்னப்படும், கூட கொடுக்கப்படும். அதுதான் 2 நாளாகவும் 6ஆம் அதிகாரத்துல இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் ஜெபங்களுக்கு இன்னைக்கு கண்கள் திறந்திருக்குங்கிறாரு. இப்போதும் தேவனே இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் விண்ணப்பத்திற்கு உடைய கண்கள் திறந்தவைகளும் கண் என்ன பண்ணிருக்கு. எங்க வீட்டுல இருந்து இங்க வர 4 கிலோமீட்டர், அதுக்குள்ள தூங்கிட்டேன். வண்டியில வீட்டுல இருந்து கார்ல ஏறி உட்கார்ந்து ஒரு 2 நிமிஷத்துல தூங்கிட்டேன். ராத்திரிலாம் தூங்க முடியல, டயர்டு, ரொம்ப கஷ்டம், வேலையோட நிபந்தனை கஷ்டம், உடம்பெல்லாம் வலி, பயங்கர டயர்டு, ராத்திரி தூக்கமே வரல. வண்டியில் ஏறி உட்காந்து நீங்கள் ஒரு மணி நேரம் வந்துட்டேன், தூங்கிட்டேன். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறது இல்லை, தூங்குறது இல்லை. அவர் கண்கள் என்ன பண்ணிருக்கு. டிரைவர் தூங்கினா என்ன ஆகும், டிரைவர் தூங்கிட்டா என்ன ஆகும்,
எல்லாம் மேலே பெற வேண்டியதான் மகிமை வாழ்வுக்கு. டிரைவர் கண்ணை திறந்தே ஓட்டினா ஆகும். லேத்து பட்டுறக்கார இரும்ப மிஷினில் மாட்டிட்டு அந்த ஆணியை போட்டு கடைஞ்சிக்கிட்டே இருக்கவும் கண்ணில் விளக்கணை ஊற்றணுன்னுவாங்க. தூக்கம் வராமல் இருக்க. ஒரு எம்எம்னா முடிதான், அது கூடிச்சுன்னா அந்த பொருள் இதாயிரும். ஆனால் ஆண்டவர் அதை வீணாகக்கூடாது. என்ன பண்ணுறாரு? கண்கள் என்றது என்ன சொல்லணும்னு கேட்க மாட்டார். ஏன்னா அவர் செவி என்ன பண்ணுது? லிசன் பண்ணிக்கிட்டே இருக்கு. கவனிக்கலங்க, சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்கன்னு கேட்குறான்ல, அவர் அப்படி சொல்ல மாட்டாரா? அவரு இந்த செவியை அப்படி திறந்து வச்சுக்கிட்டே இருக்காராம். அவர் சொல்றார், சாலமோன் கேட்க ஸ்தலத்தில் பெரிய சர்ச்சை திறந்துட்டு சொல்றாரு. சாலமோன் 2 நாளா மராமதியத்துல கேட்கிறாரு. கேட்டதுக்கு பிறகு அவர் என்ன பண்றாரு? ஒரு 1,20,000 மாடுகளை வெட்டுறாரு, 6,000 மாடுகளை வெட்டுறாரு. மாடுகள் வெட்டி ஆண்டவருக்கு பலி செத்துறார். ஆண்டுடைய மகிமை சர்ச்சுக்குள்ள அப்படியே இறங்கியிருக்கு. பயங்கர மகிமை இறங்கியிருக்கு. பெரிய ஆலயம். முதல்ல ஆண்டவருக்காக கட்டப்பட்ட வீடு இது. ஆண்டுடைய இல்லம் என்று பெயர், ஆண்டுடைய வீடு என்று பெயர். ஹவுஸ் ஆஃப் த லார்ட். ஆண்டவருக்காக கட்டப்பட்ட வீடு. அவருடைய மகிமை அப்படியே ஆண்டவர் ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. எனக்கு இதுவரையும் இல்லை, ரோட்ல தான் செட்டு போட்டு அந்த முனையில தான் இருக்கும், அந்த முனையில இருக்கும், இல்ல ரோட்ல தான் இருக்கும், அண்ணாமத்துல தான் இருக்கும். ரோடு ஹைவே ஆனா இடிச்சிருவான். அப்படிலாம் இல்லாம ஆண்டோடைய வீடு பெர்மிஷன் வாங்கி கட்டப்பட்டது. கலெக்டர்கிட்ட பெர்மிஷன் வாங்கி அப்ப என்ன பண்ண முடியாது? இடிக்க முடியாது. ரோட்ல இருக்க அந்த கோயில் இந்த கோயில் எல்லா கோயிலும் என்ன பண்ணுவாங்க? அவசரத்துக்கு என்ன பண்ணுவாங்க? இடிச்சிருவாங்க. இது பெர்மிஷன் வாங்கி பிளான் அப்ரூவல் வாங்கி கட்டப்பட்டது. சந்தோஷமா இருக்கிறார் ஆண்டவர். என் வீட்டுக்கு பெர்மிஷன் கிடைச்சிருக்குப்பான்னு சந்தோஷமா இருந்துட்டு அப்பதான் ஆண்டவர் தூங்கிட்டாங்க. சாலமோன் தூங்கிட்டாங்க. டயர்டு, ரொம்ப அசதி. 1,20,000 மாடுகளை வெட்டணுமா, 6,000 மாடுகளை வெட்டணும். எவ்வளவு டயர்டு, எவ்வளவு கஷ்டம். அந்த கஷ்டத்தின் மத்தியில் தூங்கிட்டார். தூங்கினவனை தட்டி எழுப்புறாரு. 2 நாளாம் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து வாசித்தீங்கன்னா, என் தம்பி தூங்காத, எழுந்துரு. உன் தேசத்துல பஞ்சமா, வீட்டில் வியாதியா, பசியா, பட்னியா, கவலைப்படாத. என் நாமம் தெரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என் முகத்தை தேடி தன்னுடைய பொல்லாத வட்டியை விட்டு திரும்பினார். பொருளத்தவன் கேட்டு தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன்னு சொல்றாரு. இதுதாங்க ஆலயம். அதுதான் சொல்ல, ராக்காலங்களில் கர்த்தருடைய நினைக்கும் ஊழியக்காரரே, நீங்கள் ஒரு கர்த்தரை பிரைஸ் தி லார்ட். எதுக்கு பிரைஸ் தி லார்ட்னா, ஆண்டவருக்கு நன்றி. ஆண்டவருக்கு நன்றி. எனக்கு வாழ்வு கொடுத்திருக்கிறார், எனக்கு உயிரை கொடுத்திருக்கிறார், என்னோடு கடந்து வந்திருக்கிறார், என் தேவைகளை சந்தித்திருக்கிறார். எனக்கு இதுவரை என்னுடைய தீய பழக்கங்களிலிருந்து, பொல்லாத வழியிலிருந்து, பொல்லாத செயல்களிலிருந்து எனக்கு விடுதலை கொடுத்து ஒரு மனிதனாக இந்த உலகத்தில் எனக்கு ஆண்டவர் வாழ்வு கொடுத்திருக்கிறார். அந்த ஆண்டவருக்கு நன்றி, அந்த ஆண்டவருக்கு நன்றி. நாம் இந்த வருஷத்துடைய கடைசி பகுதியில 52வது வாரத்தின் முதல் நாள்ல ஆண்டவருடைய சன்னிதானத்தில் வந்திருக்கிற நீங்கள் நானும், தகப்பனே எனக்கு விடுதலை கொடுத்தீங்க, நன்றி 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 என்று சொல்லி, அதே நேரத்தில் எனக்கு இத்தனை தேவையின் மத்தியில, இத்தனை கனிவான வாழ்வில உன்னை நோக்கி இருக்கிற தகப்பனே, ஒரு திசை கூட என்னை ஆசைப்படுங்க, என்னை ஆசைப்படுங்க. உங்கள் கிருபையை தாங்க அவரை நோக்கி பார்க்கிறப்போ நிச்சயமாகவே விடுதலை கொடுக்கும் ஒரு உயிருள்ள ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அவரை நோக்கி பார்க்கும் போது ஒரு காலம் வெட்டப்பட்டு போனதில்லை. ஒரு காலாஸ்திரி பகுதியில ஒருத்தர் கடலை மிட்டாய் கேட்ட வச்சிருக்கிறார். காலாஸ்திரிலேருந்து அந்த ஆத்து ஓரமா வச்சிருக்கிறார். 1 ஏக்கர் இடம். 1 ஏக்கர்னா 20 கிரவுண்டு. நம்ம ஹவுசிங் போர்டு மாதிரி ஒரு 200 வீடு இருக்கும். அந்த ஒரு வீடு கொஞ்சம் கஷ்டம், பிரச்சனை. 1 கோடி ரூபாய்க்கு விற்கும். நான் சொல்வது 20 ஆண்டுகளுக்கு முன்னால 1 கோடி ரூபாய்க்கு விற்கும். அவசரம், வேற வழியில இடத்தை வித்துட்டு அவர் ஊர் சாத்தான்குளம், ஆசிரியத்து சாத்தான்குளம் வித்துட்டு ஊர்ல போய் செட்டில் ஆகணும் முடிவு பண்ணிட்டார். ஒரே பொண்ணு. 50 லட்சம் ரூபாய்க்கு பேசுறாங்க. 50%. மாலை 3 மணி 4 மணி ஒருத்தர் அட்வான்ஸ் கொடுக்க போறார். அந்த அம்மா சொல்றாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நாளைக்கு வாங்கலாம் அட்வான்ஸ், இன்னைக்கு வேண்டாம். அவர் கேட்குறாரு, வெள்ளிக்கிழமை நல்லா தானே இருக்கு, இன்னைக்கு வியாழக்கிழமை நல்லா தானே இருக்கு, இன்னைக்கு புதன்கிழமை. அதுக்கு சொல்லலைங்க, நாளைக்கு வாங்கலாங்க அட்வான்ஸ், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, தயவு செஞ்சு கொஞ்சம் கேளுங்கன்னு அவர் அழுது அந்த அம்மா சொல்லுது. அவர் சொல்றாரு, கடன் தலைக்கு மேலே நிற்கிது, வெளியே போனால் கண்ணா பின்னான்னு திட்டுறான்.
அவன் வார்த்தைகளை கேட்டு செத்து போகணுங்கிற எண்ணம் வருது. அப்படிப்பட்ட கஷ்டத்தில் இருக்கேன், வேதனையில் இருக்கேன், நீ என்ன இப்படி சொல்கிறிய? இல்லைங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்களேன். நாங்கள் உடனே மனைவி சொல்ல தட்ட முடியாது, தட்டம் கூடாது. ஏன்னா அவங்க தான் சூட்டபிள் பர்சன், ஏற்ற துணை. அவங்க நமக்காக ஜெபிக்கிறவங்க, நமக்காக தன் வாழ்வை அர்ப்பணித்திருக்கிறவங்க. உடனே சரிங்க நாளைக்கு வாங்க, அட்வான்ஸ் வாங்கிக்கிறேன்னு அனுப்பிட்டார். 3-4 மணி, 5 மணிக்கு மேலே 2 மிஷினரிகள், சிஎஸ்சி மிஷினரிகள், இப்போ இல்லை, அவர் இறந்துட்டார். வேதமுத்துன்னு ஒரு சகோதரர், நல்ல மனிதர். அவரும் ஒரு மனிதரும் அந்த தெருவில் பாட்டு பாடிக்கிட்டு போகிறாங்க. தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமும் தோன்றி ஒளியாக அப்படி பாட்டு பாடிட்டு போகிறவங்கள அந்த அம்மா உள்ளே கூப்பிட்டு கொஞ்சம் ஜெபம் பண்ண கூப்பிடுறாங்க. இவங்க ஃப்ரம் திருநெல்வேலி தூத்துக்குடி வந்து கடவுள் பக்தி ஜாஸ்தி இருக்கும் அவங்ககிட்ட. நேற்று போன வாரம் ஒரு சர்ச்சுக்கு போயிருந்தேன். காலையில் 4 மணி சர்வீஸ், 27ஆம் தேதி. அந்த ஊர் பேர் தர்ம நகரம், நல்ல பேர். ஒரிஜினல் பேர் சுண்டங்குறிச்சி. சுண்டக்காய் மாதிரி சுருகி போன ஊரை மாற்றிட்டு மிஷினரிகள் தர்ம நகரம்னு பேர் வச்சுருக்காங்க. 221வது ஆண்டு விழாவில் பேசுகிறேன். எத்தனாவது ஆண்டு விழா? 221. நம்ம வேசார்பாடி 20 வருஷத்துக்கு முன்னால் எப்படி இருந்தது தெரியும்ல? அப்போ 221 வருஷத்துக்கு முன்னால் அதுக்கு பக்கத்தில் முதலூர்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த திருச்சபை வந்து நம்ம திருச்சபையின் 20 மடங்கு பெருசு. இதை விட 100% கிறிஸ்டின். முதலூர் ஃபஸ்ட்டு சர்ச் அங்கே தான் கட்டினாங்க. தூத்துக்குடி மாவட்டத்தில் முதல் சர்ச் அங்கே தான் கட்டினாங்க. ஒரு மிஷினரி இறந்து தன் ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்துருக்கிறார். அந்த கோதுமை மணி விழுந்ததெல்லாம் அது 100% கிறிஸ்டின்னு. ஒரு சர்வீஸில் கிராமத்தில் 2000 பேர் வர்றாங்க. 2000 பேர். பண்டிகைன்னா 5000 பேர், 6000 பேர் வர்றாங்க. உலகம் முழுதும் அவங்க ஜனங்கள் இருக்கு. 220. எனக்கே ரொம்ப ஷாக். காலையில் 4 மணிக்கு போய் நிற்கிறேன். அப்போ அந்த நோட்டீஸ் கொடுத்தாங்க. அதுவரை போக வேண்டான்னு முடிவு பண்ணி, அதில் சரியாக அந்த கம்யூனிகேஷன் சரியில்லாமல் போக வேண்டான்னு முடிவு பண்ணி மதுரைக்கு ஏரில் ஏறி ராத்திரி 9:45 மணிக்கு ஏர்போர்ட்டில் ஃப்ளைட்டில் உட்காந்துருக்கிறப்போ ஃபோன், ஐயா எத்தனை மணிக்கு வரீங்கன்னு. அதுவரையும் ஃபோன் பண்ணல. 3 மாதம் முன்னால் கேட்டுட்டு அப்போ கேட்குறாங்க, என்னையா இதுவரையும் சொல்லலையே, சாரியா நோட்டீஸ்லாம் உங்களுக்கு அனுப்பணும், நீங்கள் பார்த்து இருப்பீங்கன்னு நினச்சோம்னு சொல்கிறாங்க. அப்புறம் அந்த ப்ரோக்ராம் எல்லாம் மாற்றி நாங்கள் போனால் 221 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு திருச்சபை. என்ன ரெக்கார்ட் பாருங்கள். அப்படிப்பட்ட அவங்க விசுவாசம், ஃபெய்த்து, அப்படிப்பட்ட ஃபெய்த் அவங்கள்ட்ட வந்து விசுவாசம், அப்படிப்பட்ட ஒரு ஃபெய்த்து. சர்ச்சுன்னா காலை மாலை 2 வேளையும் சர்வீஸ்க்கு போவாங்க. அப்படி அந்த மக்கள் அவங்கள கூப்பிட்டு ஜெபம் பண்ண சொன்னாங்க. ஜெபம் பண்ணாங்க. ராத்திரி ஜெபம் பண்ணோடனே டிஃபன் கொடுத்தாங்க. ராத்திரி ஆகிட்டு அதுக்கப்புறம் பஸ் இல்லை. அவங்க சொன்னாங்க ராத்திரி எங்கள் வீட்டில் தங்கிட்டு காலையில் போங்களேன்னு சொல்லி. யாருனையுமே தெரியாது. வீட்டுக்குள்ளே தங்க வைக்கிறாங்க 2 மிஷினரி. இதே மாதிரி ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டிருக்காங்க. அவ்வளோதான் அடையாளம். அதுதான் மிஷினரி. கையில் பைபிள் இருக்குது. 2 பேரும் தங்குறாங்க. 2 பேரும் ஜெபிக்கிற மனிதர்கள். இன்றைக்கி காலாசில் 45 சர்ச்சு உருவாகி இருக்கு. 45 சர்ச்சு 15 வருஷத்தில். காரணம் அந்த 2 மிஷினருடைய விதை தான், 2 மிஷினருடைய அர்ப்பணிப்பு தான். அவங்க அப்படி வேதமுத்து இன்னொருத்தரும் ராத்திரி ஜெபம் பண்ணிவிட்டு காலைல தோத்துறோன்னு சொல்லினோடனே அவங்களுக்கு காஃபி டிஃபன் கொடுத்துருக்காங்க. சாப்பிட்டோம்மா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, காட் பிளஸ் யூன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அந்த முதல் நாள் 50 லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுக்க வந்தவர் அடுத்த நாள் பணத்தை எடுத்துகிட்டு அட்வான்ஸ் கொடுக்க வந்தா. அவங்க வர்றதுக்கு சில மணி நேரத்துக்கு முன்னால் அவங்களுக்கு வர வேண்டிய கடன் அத்தனையும் வந்துடுச்சு. இதுதான் ராக்காலத்தில் இருக்கும் கத்தரி ஊழியக்காரரே, நீங்கள் எல்லாரும் கத்தரை. ஞாயிற்றுக்கிழமை காலையில் வந்து உட்காந்துட்டு ஃபர்ஸ்ட் சர்வீஸோ, செகண்ட் சர்வீஸோ, 3வது சர்வீஸோ நம்முடைய கண்ணீரெல்லாம் அந்த சன்னிதானத்தில் ஊற்றிட்டு போயிட்டீங்கன்னா அவர் விடுதலை கொடுக்கும் ஆண்டவர், அவர் வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர், அவர் எல்லா நிலையிலும் நம்மை உயர்த்த மாட்டோம். அதான் உங்கள் கைகளை பரிசுத்த ஸ்தலத்திற்கு நேராக எடுத்து கர்த்தரை, அந்த கைகளை பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேராக எடுத்து என்ன பிரச்சனையோ, என்ன வேதனையோ, என்ன துன்பமோ, என்ன வியாதியோ, என்ன மன மகிழ்ச்சியோ, தகப்பனே இந்த வாரத்தில் இவ்வளவு மகிழ்ச்சியான வாழ்வு எனக்கு தந்தீங்க,
என் சம்பளத்தை எனக்கு கூட்டி கொடுத்தீங்க, எனக்கு போனஸ் கொடுத்தீங்க, எனக்கு இத்தனை மாசம் சம்பளத்தை பாக்கி எங்க ஓனர் எனக்கு கொடுத்துட்டாரு, இத்தனை நாளா ஒரு நல்ல வீடு கிடைக்கல, ஒரு நல்ல வீடு எனக்கு கிடைச்சது, இத்தனை நாளா இதெல்லாம் என்னால செய்ய முடியல, இதெல்லாம் தந்தீங்க தகப்பனே, நன்றி 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 தகப்பனே சொல்லி இன்னும் நம்முடைய தேவைகள் என்னது அந்த தேவைகளை ஆண்டவர்கிட்ட சொல்லி சொல்லி ஜெபித்து, நீங்க ஜெப நிலையில் அந்த இருக்கிற ஒரு 2 மணி நேரத்துல ஆண்டவரோடு இடைபடுறப்போ ஆண்டவர் எல்லா நிலையும் அவர் சொல்றார், இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் ஜெபங்களுக்கு என் கண்கள் திறந்திருக்கு, என் செவிகள் கவனித்துக் கொண்டிருக்கு, நீ என் நாமம் தெரிக்க நீ இதை ஒரு நாளும் கவலைப்பட, ஏன்னா என்னாலும் என் கண்களும் என் இருதயம் எங்க இருக்கு, இங்கே இருக்கு. என் கண்களின் இருதயம் எங்க இருக்கு, இங்கே இருக்கு. நீ ஆண்டவர்கிட்ட என்ன சொன்னா, ஆண்டவர்கிட்ட நோக்கி பார்க்கிறப்போ ஆண்டவர் உங்களை பிளஸ் பண்ணி கொண்டே இருக்கிற ஆண்டவர், வாழ்வு கொடுத்து கொண்டே இருக்கிற ஆண்டவர். அவர் ஒரு காலம் நம்மை கைவிடுறதில்லை. ஆண்டவர் ஒரு காலம் நம்மை கைவிடுறதில்லை. அவர்கிட்ட இந்த இடத்துல இருந்து நீங்க ஒரு ஒர்க்ஷிப்ல இருந்தாலும் சரி, ஜெபிச்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, இல்லை காணிக்க பையில காணிக்க போட்டாலும் சரி, கடவுளுடைய வார்த்தை கேட்டாலும் சரி, ஆண்டவரை நோக்கி கைகளை நேர உங்கள் இருதயத்திற்கு எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக கண்களை எடுத்து நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி வைத்தேன். கூப்பிடுகிற எளியவனுக்கு உதவியற்ற திக்கற்றோருக்குன்னு சொல்றாரு. கூப்பிட்ட நாளிலே உத்தரவு கொடுத்துக்கிறாரு. சங்கீதம் 18 போனீங்கன்னா, என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மிடத்தில் அன்பு கூறுவேன்னு சொல்லிட்டு, நீ கூப்பிட்ட நாளிலே உடைய ஆலயத்தில் எனக்கு செவி கொடுக்கிறேன்னு சொல்றாரு. அவர் சொல்றாரு, சங்கீதம் துதிக்கி பாத்திர கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன். எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். எத்தனை பேர் இந்த வருஷத்துல 52 வாரம் எத்தனை பேர் ஆப்சண்ட் ஆகிருக்கோம்? ஆப்சண்ட் ஆனால் என்ன ஆகும்? சேலரி கட் ஆகும்ல. காலேஜில் 35% அட்டண்டன்ஸ் இல்லைன்னா, 80% அட்டண்டன்ஸ் இல்லைன்னா இப்போ செமஸ்டர் அட்டன் பண்ண முடியாது. காலேஜ் படிக்கிற பிள்ளைகளுக்கு, யார் காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிறீங்க, ஃபைனல் இயர் முடிச்சிருக்க பிள்ளைகளுக்கு தெரியும். 80% 75% அட்டண்டன்ஸ் இல்லைன்னா என்ன பண்ண முடியாது? செமஸ்டர் எழுத முடியாது, பாஸ் பண்ண முடியாது, அரியர்ஸ் ஆகிரும். வேலைக்கு கவர்மெண்ட்டில் தான் 12 36 நாள் லீவு. மற்ற நாள் லீவ் போட்டால் என்ன ஆகும்? லாஸ் ஆஃப் பே. ப்ரைவேட் கம்பெனியில் ஒரு நாள் போகலனாலும் என்ன இல்லை, சம்பளம் இல்லை. எங்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 200-300 பேர் வேலை செய்கிறாங்க சென்னையில். ஒரு நாள் வரலாம்னா என்ன இல்லை, சம்பளம் இல்லை. மாத சம்பளங்களுக்கு ரேட்டு கம்மியாக இருக்கும் சம்பளம், ஏன்னா இந்த லீவெல்லாம் கணக்கு பண்ணி கழித்து வச்சுருப்போம். டெய்லி வேஜஸுக்கு சம்பளம் அதிகம் இருக்கும், ஏன்னா லீவுக்கு என்னது இல்லை, சம்பளம் இல்லை. அப்போ ஆண்டோடைய சன்னிதானத்துக்கு வரலன்னா என்ன இல்லை, ஆசீர்வாதம் இல்லை. நீங்கள் எந்த வேலை எப்படி என்ன நிலைமையில் இருந்தாலும் கர்த்தருடைய ராத்திரி நினச்சேன், ஸ்ரீ வெங்கடேசன் ஃபோன் பண்ணி, அப்பா வரல, கை வலிக்குது, கால் வலிக்குது, உடம்பு வலிக்குது, என்னால் முடியல, தோத்திரம் விட்டுரு, ஒரு சர்வீஸை முடிச்சுட்டு போயிடலான்னு நினச்சிக்கிட்டு சொல்லலான்னு எடுத்தேன். அப்புறம் என் மனது, வாரத்தோட மாதத்தோட கடைசி வாரம் 1 இதுவரை பெலன் தந்திருக்கிறாரு. என்ன பெலன்னா, சுகர் 35 வருஷம் உங்களுக்கு தெரியும் எனக்கு இருக்குது. போன மாதத்தில் ரொம்ப கை வலி கால் வலி, சுகர் செக் பண்ணால் 400 450 500க்கு கீழே குறையல. நேற்று ஒருத்தர் வேலைக்கு வரல, அந்த ஒய்ஃப் ஃபோன் பண்ணி சொல்லிச்சு. என்னன்னு கேட்டேன். வீட்டுக்காரர் வேலைக்கு வந்தார், கிளம்பி வீட்டை விட்டு வெளியேறப்போ மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டார். தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறோம். ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணோம், சுகர் 500 இருக்குது. 500 இருந்தால் என்னாச்சு, மயக்கம் வந்துச்சு. எனக்கும் 500 கிட்டத்தட்ட 6 மாதமாக இருந்திருக்கு. எத்தனை மாதமா? ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. கடவுள் பேசி பேசி பார்த்துக்கான செவி சாய்க்கவே இல்லை, ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. அப்போ தான், அதாவது எல்லா வலியும் உடம்புல வந்துட்டு, எல்லா பிரச்சனையும் உடம்புக்கு வந்துட்டு, ஃபைனலாக போய் ராத்திரி படுத்துருக்கிறப்போ ஒரு நாள் தூக்கம் வரல. 50 நிமிஷத்துக்கு ஒருக்கா யூரின் வருது. தூங்குற மாதிரி இருக்குது, முழிக்கிற மாதிரி இருக்குது, கை வலிக்கு கால் வலிக்கு என்னென்னவோ பண்ணுது. அப்போ ஒரு நாள் காலையில் எழுந்து போய் சுகர் செக் பண்ணால் A1C 6.8 இருக்கணும், அது 15.8 இருக்குது. ரொம்ப ஹை சுகர். என் மருமகன் டாக்டரு, மகன் டாக்டர், மருமகா டாக்டர், அண்ணன் பொண்ணு டாக்டரு, அவங்கெல்லாம் பார்த்துட்டு எப்படி நீ நடமாடுறன்னு கேட்குறாங்க. பிறகு கொஞ்சம் டயட் கண்ட்ரோல் பண்ண ஒரு வாரத்திலே எனக்கு ரிலீஸ் தெரியுது உடம்பு. டயட் கண்ட்ரோல் பண்ண ஒரே வாரத்தில் என் உடம்பு ஆட்டோமேட்டிக்காக மாறிடுச்சு. கண்ணு செக் பண்ணி 2 வருஷம் ஆச்சு எனக்கு கண்ணை செக் பண்ண போனால்
டாக்டர் கேட்காது, எப்படிங்க உங்களுக்கு கண்ணு தெரியுது? இந்த ரைட் ஐ ஃபுல்லாக அவுட்டுங்க, உள்ள அந்த ரெட்டினா போயிடுச்சுங்க. ஒரு ரெட்டினா ஒரு முடி அளவு தான் இருக்குமா, ஒரு லென்ஸாக, ஒரு முடி அளவு தான் அந்த லென்ஸாக. அதை ரிப்பேர் பண்ண முடியாது, மாற்ற முடியாது. ஒன்ஸு கடவுளுடைய படைப்பு எப்படி மூளையை கடவுளுடைய படைச்சிருக்கிறாரோ, பிளட்டை கடவுள் படைச்சிருக்கிறாரோ, அதே மாதிரி இந்த ஹார்ட்டை எப்படி கடவுள் படைச்சிருக்கிறாரோ, அதே மாதிரி ரெட்டினா ஒரே ஒரு முறை தான். அதுக்கப்புறம் அது அவுட்டுனா அவுட்டு தான். எப்படிங்க தெரியுதுங்கிற? இப்போ இந்த கண்ணை மூடிட்டு இந்த கண் எல்லாரும் தெரியுது. ஓரளவு கிளியராக தெரியட்டாலும் 100% கிளியர் ஆகிட்டாலும் 60-70% நல்லா இருக்கு. ஆண்டவர் நமக்கு எப்படிலாம் வாழ்வு கொடுத்துருக்கிறாரு பாருங்க, எப்படிலாம் விடுதலை கொடுத்துருக்குறாங்க. அந்த ஆண்டவர் இதை நினைச்சேன், ராத்திரி நினைச்சேன்னா சரி ஃபர்ஸ்ட் சர்வீஸ்க்கு போயிடலாம். ஃபர்ஸ்ட் சர்வீஸு வெள்ளனை தந்தாரு. நீ எவ்வளோ நாள் இருக்க போகிறோமோ தெரியல, இருக்கிற வரை ஆண்டோடைய பணியை சரியாக செய்வோம். ஆண்டவர் புதிய பலன், இந்த புதிய ஆசீர்வாதத்தில் ஜனவரி 1ஆம் தேதி ஒரு ஆசீர்வாதமாக ஆண்டா எனக்கு 2025 ஒரு பிளெஸ்ஸிங் ஆண்டா மாறணும்னு நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். ஆண்டவர்கிட்ட அந்த பிளெஸ்ஸிங் எனக்கு தருவாருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கிற, நான் ஒரு ஏக்கத்தோடு ஆண்டவர்கிட்ட ஒரு ஜெபத்தை வச்சுக்கொண்டே இருக்கிறேன் ரொம்ப நாளா. அந்த ஜெபத்தின்படி ஆண்டவர் எனக்கு விடுதலை தருவார். அதுதான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். தமது ஆலயத்தில் தான் அவர் என்ன பண்றாரு? எவ்வளவு அருமையான வாக்கு. அவர் சொல்ற, என் பலனாகிய கர்த்தாவே, மை ஸ்ட்ரென்த் அண்ட் லார்டுங்கிற, என் பலனாகிய ஆண்டோடைய சன்னிதானத்துல போய் யாரெல்லாம் நின்று கேட்கிறோமோ. பாஸ்டர் ஏசன்னா கர்மம்ங்கிற ஒரு கேசட்டை போட்டிருக்காங்க. இயேசு விடுவிக்கிறார்ல, கர்மம்ங்கிற ஒரு கேசட். அதை பாருங்க. கேசட் கிடைக்கிறது கஷ்டம்தான். பென்ட்ரைவில் வச்சுருக்காங்களோ தெரியல. பிளட் வாமிட்டிங், கேன்சர், 15 வயது கஞ்சா குட்டி வீட்டை விட்டு வெட்டி விட்டாங்க. அப்படி நடந்து போகிறப்போ மரணம். ட்ராக்கில் போய் விழுந்து செத்து போகலான்னு போய்கிட்டு இருக்காரு. அப்போ போய்கிட்டு இருக்கிறப்போ இதே மாதிரி ஒரு சர்ச்சுக்குள்ளே ஒரு ஒளி அவருக்குள்ளே போகுது. லைட், ஸ்டார் மாதிரி ஒரு லைட்டு. எப்படி வான சாஸ்திரிகளுக்கு முன்னால் என்ன போச்சு? ஸ்டார் போச்சு. அந்த ஸ்டார் என்னடா அது அதிசயமாக ஸ்டார் தெரியுதுன்னு வான சாஸ்திரிகள் பார்த்தா, அது வானத்தை ஆராய்ச்சி பண்ணுறவங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, உடனே தான் ஸ்டார் பின்னால் போகிறாங்க. ஸ்டார் பின்னால் போகிறவங்க ஒரு பணக்கார மாளிகை பார்த்தோன்னா, இங்கே தான் ராஜா பிறந்திருப்பான்னு அங்கே போயிட்டான். வசதியான வாழ்வை தேடி போயிட்டான். ஸ்டார் ஓடிட்டு திரும்ப அவருடைய ஏவுதல் அந்த கீழ்ப்படுறாங்க. ஆண்டோடைய சத்தத்தை கீழ்ப்படிந்து வெளியே அந்த ஸ்டார் பின்னால் போகிறோம் ராஜாவை பார்த்து கொண்டாங்க. அதே மாதிரி ஒரு ஸ்டார் மாதிரி லைட்டு போச்சான். அவரை உள்ளே இழுத்துட்டு வந்ததில் அவர் இறக்குறப்போ 1950 சர்ச்சோ 1000 சர்ச்சோ கட்டியிருந்தார். 45 வருஷத்தில் அவர் நின்று தலையில் கை வச்சா எவ்வளோ பேருக்கு அற்புதமே தெரியாது. அவ்வளோ பெரிய வல்லமை. ஏன்னா ஆண்டவருக்கு நேரே நம்ம கைகளை தூக்குறப்போ ஆண்டவருடைய சன்னிதானத்திலேருந்து நமக்கு விடுதலை கொடுக்கும். ஒரு ஜீவனில் ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிற அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கும் எனக்கு தரப்போ ஆயத்தமுள்ள தகப்பனாய், உங்களை இனி ஆசீர்வதிக்கிற தகப்பனாய், நம்மை உயர்த்துகிற தகப்பனாய், நம்மோடு கடந்து வந்த தகப்பன் ஒரு காலம் நம்மை கைவிட மாட்டாரு. அந்த ஆண்டோடைய விசுவாசத்தோடு இந்த இடத்துல தகப்பனே எனக்கு விடுதலை கொடுங்கன்னு கேட்கிறப்போ நிச்சயமா ஒரு விடுதலை கொடுக்கும். ஒரு உயிருள்ள ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு காலம் வெட்கப்பட்டுக் கொள்வதில்லை. நீ என்ன மனவேதனை, என்ன துன்பம், என்ன கண்ணீர், என்ன பிரச்சனை இருந்தாலும் இன்றும் துக்கம் சந்தோஷமாய் மாறப்போகிறது. Lift up your hands in the sanctuary and praise the Lord. Make the Lord maker of the house and heaven bless you from the Zion. சியோனிலிருந்து உங்களை என்ன பண்ணுவார்? என் கைகளை பரிசுத்த நேராக கைகளை ஏறெடுத்து பார்த்தா அவர் தான் இந்த வானத்தை பூமியை சிருஷ்டித்தாரு. அவர் தான் உருவாக்கினார். அவர் சியோனிலிருந்து நம்ம என்ன பண்ணுறாரு? ஆசீர்வதிக்கிற தகப்பன். கைகளை பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேராக நம்ம தூக்கிட்டேன்னா அவர் தான் நம்ம ஆசீர்வதிக்கிற தகப்பன். அந்த ஆண்டவர் ஒரு காலம் நம்மை கைவிடுறதில்லை. சீனாவில் பைபிளுக்கு ஆப்போசிட்டான ஒரு புரட்சி மிஷன், இங்கிலாந்து மிஷன்லாம் அனுப்பிட்டாங்க. கம்யூனிஸ்ட் நாடு. அதில் ஒரு பெண்களுக்காக அவங்க ஒரு ஒர்க் ஆரம்பிச்சிருந்தாங்க. விதவை பெண்களுக்காக ஒர்க் ஆரம்பிச்சிருந்தாங்க. அந்த நிறைய ஃபாரின்லேருந்து பணம் வந்துச்சு. அவங்க போன பிறகு அந்த சைனா அந்த ஃபண்டை நிப்பாட்டிட்டு கொடுக்க விடலை. வெளிநாட்டில் இருந்தாலும் கவர்மெண்ட் நாலேஜ் பேங்க் மூலம் வரணும், பேங்க்கை நிப்பாட்டிட்டாங்க. ஆட்டுப்படிக்கு அந்த பெண்கள்லாம் பின்வாங்கி கிறிஸ்தவத்திலேருந்து வெளியே வந்துடுவாங்கன்னு நினச்சாங்க. அந்த பெண்கள் என்ன பண்ணாங்க? கோதுமை வாங்கி அரைச்சி மாவாக்கி விற்றாங்க.
அரிசி வாங்கி அரைச்சி மாவாக்கி. இன்றைக்கி நிறைய பேர் மாவுலாம் விற்கிறாங்க. ஒன்றும் இல்லாமல் பெரிய முதலீடு இல்லை. 1 கிலோ அரிசி 40 ரூபா 50 ரூபா. ரேஷன் அரிசிக்கும் ஒரு சிலர் விற்கிறாங்க. பெரிய முதலில் ஆனால் உட்காந்து செய்கிறப்போ அதுக்கேற்ற பலனை தெரிகிறார். அந்த மக்கள் அதை மாதிரி அதிரசம் போட்டு சீடை போட்டு எள்ளு போட்டு அவங்க ஊரில் என்ன விற்குமோ நம்ம ஊரில் அந்த இட்லி கடை வடை கடை போட்டு அப்படி விற்கிறப்போ ஃபாரின்லேருந்து என்ன பணம் வந்து செஞ்சாங்களோ அதை விட பல மடங்கு அதிகமாகிடுச்சான். அந்த சீனாவுடைய அதிபர் வந்து அந்த ஹாஸ்டல் இருக்கா மூடிட்டாங்களா, அந்த லேடிஸ் ஹாஸ்டல் இருக்கா மூடிட்டாங்களான்னு பார்க்க சொன்னாங்களா. போய் பார்த்துட்டு வந்து சொன்னாங்களாம், இல்லை முன்னையை விட பல மடங்கு பெருசாக இருக்குது, பெரிய லெவலில் போயிட்டுனாங்களாம். அதை போய் அழிச்சிடுங்கன்னு மிலிட்ரியை அனுப்பினாராம். மிலிட்ரி அந்த ஊர் இந்த தெரு முனைக்கு திரும்புகிறப்போ மிலிட்ரியால் உள்ளே வர முடியல. இந்த தெரு முனையில் திருப்பி போயிட்டாங்க. அதை விட பெரிய அவங்க எத்தனை 3-4 குரூப் அனுப்பினாராம், முடியலையா. கடைசியாக அந்த அதிபரே வந்துட்டாராம் மிலிட்ரியை கூட்டிகிட்டு. என்னடா கிறுக்கனுங்க ஏமாத்துறீங்கன்னு அதிபரே வந்து அதை அடித்து நொறுக்கணும்னு வந்துட்டாராம். அவர் உள்ளே வந்துட்டு உள்ளே வர்றாரா, அவர் மயக்கம் போட்டு விழுந்துட்டாராம். காரணம் என்ன தெரியுமா? அந்த மக்கள் முழங்கால நின்னாங்க. நமக்கு விரோதமாக சக்தி வந்துச்சுன்னு முட்டியில் நின்று 2 கைகளையும் மேலே தூக்கி ஜெபிக்க ஆரம்பிச்சோன்னே ஆண்டோடைய வல்லமை இறங்கிட்டுங்க. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்தவித ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு ஒரு வழியாய் வருவார்கள், 7 வழியாய் ஓடிப்போவார்கள். உன்னை தொடுகிறவன் கண்மணியை தொடுகிறான் என்ற உபாகம் 28ஆம் அதிகாரம் 1-14 வாக்கு தத்தத்தில் முடி உன் மாவிசுகிற தொட்டி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டுவிட்டாய், வருகையிலும் ஆசீர்வதிக்கப்படுவாய். உனக்கு விரோதமாய் ஒரு சக்தியை உருவாதுங்க. அந்த கிறிஸ்துவனுக்கு விரோதமாய் எந்த சக்தியும் தொட முடியாதங்க. உன்னை தொடுகிறவன் கண்மணியை தொடுகிறான்னு சொல்றாரு. ஒருவேளை அவன் கிறிஸ்துவத்துக்கு விரோதமாய் எவன் எழும்புறானோ அவன் அழிஞ்சு போவாங்க. அதுதான் கிறிஸ்துவனை வெட்ட வளருவான், குட்ட குடிவான். அவர் அழகா பாடினாரு கிறிஸ்துவனுக்கு விரோதமாய். ஏன்னா நம்ம ஆண்டவர் உயிர் உள்ளவருங்க, நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவருங்க. அவர் வானத்தை உருவாக்கிய சர்வ உள்ள தகப்பனல்லவா. அவர் தான் உருவாக்கினாரு, மலையை உருவாக்கினாரு, மழை தண்ணியை உருவாக்கினார், காற்றை உருவாக்கினார், கடலை உருவாக்கினார், மனிதனை உருவாக்கினார். எல்லாத்தையும் அவர் தான் உருவாக்கினார். அதே காலத்தில் நேர்த்தியாய் செய்த தகப்பனுக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட ஒரு சக்தி இல்லைங்க. அந்த சக்தியை நோக்கி பார்க்கிறப்போ நிச்சயம் இரு கைகளை தூக்கி தகப்பனே எனக்கு வாழ்வு கொடுங்க, என்னை பிளஸ் பண்ணுங்க, என் கண்ணீரான வாழ்வை மாற்றுங்க, எனக்கு புதிய ஆசீர்வாதத்தை தியாகம் சொல்றப்போ இதுவரை ஆசீர்வதிக்காத தகப்பன் இன்று வைத்தல் இப்பொழுது நம்மை தொட்டு நமக்கு ஒரு புதிய ஆசீர்வாதத்தை புதிய விடுதலை தரக்கூடிய ஆண்டவர், அந்த ஜீவன் ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு காலம் வைக்கப்பட்டு போவதில்லை. நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்தவித சக்தியும் வாய்க்காதே போகும். நமக்கு விரோதமா வரலாம், ஆனா அந்த சக்தி என்ன பண்ண முடியாது, நம்மை தொடவே முடியாது. ஞானஸ்தானம் வாங்கிட்ட நீ எனக்கு ஒய்ஃப் இல்லைன்னு சொன்னாலும் அவர் அந்த சக்தியை மாற்றி விடுதலை கொடுக்கிற தகப்பன். அந்த மனிதன் மூலம் நான் அவரை ஒரு பெரிய ஊழியக்காரன ஆண்டவர், நீ வெள்ளச்சாலை கட்டிட்ட, ஞானஸ்தானம் வாங்கிட்ட, உனக்கு சொத்துக்கள் இல்லைன்னு அனுப்பினாலும் அந்த ஆண்டவர் அதை விட பெரிய சொத்துக்களை கொடுத்து உன்னை உயர்த்தி எல்லா நிலையிலும் உயர்த்தும் ஒரு உயிருள்ள ஆண்டவர் நம்மோடு கடந்து கொண்டிருக்கிறார். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு காலம் வைக்கப்பட்டு போனதில்லை. ஒரு அன்பான சகோதரி, புருஷன் செத்து போனாங்க, 2 பிள்ளைகள், அம்மா அப்பாலாம் கைவிட்டுட்டாங்க, அண்ணன் தம்பிலாம் கைவிட்டுட்டாங்க. பெங்களூர் பட்டணத்தில் நடந்த சம்பவம், என்ன செய்யறதுன்னு தெரியல. ஒரு மிஷினரி பார்த்தாங்க, 20 ரூபா கொடுத்தாங்க. அந்த மிஷினரியில் வெறும் 20 ரூபா தான் கொடுக்க முடியும். நான் சொன்னது 20 வருஷத்துக்கு முன்னால். அம்மா ஜோம் பண்ணுங்க, 20 ரூபாய்க்கு ஏதாவது ஜாமான் வாங்கி வில்லுங்க. 22 ரூபாய்க்கு விற்கும், இல்லை 23 ரூபாய்க்கு விற்கும், இல்லை 24 ரூபாய்க்கு விற்கும். 4 ரூபா லாபம், 10ல் 1 கடவுளுக்கு. 4 ரூபா கொடுத்தா எவ்வளோ கொடுக்கணும்? 40 காசு கொடுக்கணும். 40 ரூபா கொடுத்தா எவ்வளோ கொடுக்கணும்? 4 ரூபா கொடுக்கணும். 400 ரூபா கொடுத்தா எவ்வளோ கொடுக்கணும்? 40 ரூபா கொடுக்கணும். 4000 ரூபா கொடுத்தா 400 ரூபா. 4 லட்சம் கொடுத்தா 40,000. 40 கோடி கொடுத்தா 100 கோடி. 10ல் 1 கொடுத்துடணும் கடவுளுக்கு. 10ல் 1 கொடுத்துருங்க சொல்லிட்டு போனார். 20 ரூபாய்க்கு வாழைப்பழம் வாங்கி தெருமுனையில் விற்றாங்க. 22 ரூபாய்க்கு விற்றுச்சு. 20 காசு கடவுளுக்கு கொடுத்துட்டாங்க. ஆண்டோரை நோக்கி ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி பெரிய பணக்காரராம் பெங்களூரில்
வெறும் 20 ரூபா முதலீடு வச்சு ஆரம்பித்த சகோதரிக்கு உங்கள் கைகளை வானத்துக்கு நேரே உயர்த்தி அவர் தான் வானத்தை பூமி உருவாக்கின தகப்பன், அவற்றை நன்றியோடு நீங்கள் வர்றப்போ நிச்சயமாக ஒரு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் நமக்கு வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். யோசனையில் பெரியவரே ஆராதனை ஆராதனை. ஆம் தகப்பனே, சங்கீதம் 134 நினைக்கிறோம்ப்பா. ராக்காலங்கள் இருக்கும் கர்த்தருடைய ஊழியக்காரரேன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. கைகளை பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேராக உயர்த்துங்க, நான் சீயோனில் உங்களை பிளஸ் பண்ணுவேன் சொல்லியிருக்கீங்க. அந்த சங்கீதத்தின் படி தகப்பனே, இப்போ யாரெல்லாம் கையை உயர்த்திருக்காங்களோ அவனுடைய கட்டிகள் மாறப்போதுப்பா, டியூமர் மாறப்போது தகப்பனே, ஒரு விடுதலை கொடுக்க போறீங்க தகப்பனே. ஐயா, மண்டையில ஒரு விதமான எரிச்சல், அந்த எரிச்சல் எனக்கு விடுதலை இல்லை, எனக்கு விடுதலை கிடைக்காதா ஏக்கத்தோடு ஒரு சகோதரி ஜெபித்து கொண்டிருக்காங்க. அந்த சகோதரியை தொட்டு ஒரு விடுதலை கொடுக்க போற தயவுக்காக கூட நன்றி தகப்பனே. குடும்பத்தில் அமைதி இல்லாத சூழ்நிலை, எனக்கு ஒரு அமைதி கிடைக்காதா ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த அன்பு மகனுக்காக தகப்பனே, பேக் பெயின் தகப்பனே, இடுப்புல பெல்ட் போட்டு கொண்டிருக்கேன், எனக்கு அசிங்கமா இருக்குப்பா, அந்த பெல்ட்ல இருந்து எனக்கு விடுதலை கிடைக்காதா, எலும்பு தேய்வு, அந்த எலும்பு தேய்விலிருந்து இருந்து எனக்கு விடுதலை கிடைக்காதா ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த அன்பு மகளுக்காக தகப்பனே. வேலையில பதவி உயர்வில்லை, எனக்கு பின்னால வந்த ஒரு மனிதர் அவன் கிறிஸ்தவன் இல்லை என்பதற்காக அவனுக்கு பதவி உயர்வு கொடுத்திருக்காங்க. நீ வானத்தை பூமி உருவாக்கிற தகப்பன், சீயனிலிருந்து என்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கீங்க. ஒரு விசை கூட மனமிறங்கி எனக்கு ஒரு விடுதலை கொடுங்க, என்னை பிளஸ் பண்ணுங்க, என்னை பிளஸ் பண்ணுங்கப்பா. உம்மை நோக்கி பார்க்கிறேன், உம்முடைய கிருபையை நோக்கி பார்க்கிறேன், உம்முடைய இரக்கத்தை நோக்கி பார்க்கிறேன். யாரெல்லாம் உம்மை நோக்கி பார்த்தாங்களோ அந்த மக்களுக்கு ஒரு விடுதலை கொடுங்கப்பா. நிச்சயமாகவே நிச்சயமாகவே விடுதலை உண்டு, நிச்சயமாகவே விடுதலை உண்டு, நிச்சயமே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது வாட்டும்படி என் நம்பிக்கையோடு ஜெபிக்கிற அன்பு பிள்ளைகள் மத்தியில உங்களுடைய வல்லமை இறங்கட்டும், உங்களுடைய அபிஷேகம் இறங்கட்டும், உங்களுடைய விடுதலின் கரம் இறங்கட்டும், உங்களுடைய ஆசீர்வதிக்கிற கரம் இறங்கட்டும். அப்பா பிளஸ் பண்ணுங்க, ஆசீர்வதிங்க. இப்ப இயேசு மூலம் ஜெபம் கேளும் அன்பின் தகப்பனே. ஆம். அறுவடை மிகுதியாலோ